ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். 30 நாளில் நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிற சேலஞ்சில் இன்றைக்கி 3rd டேயில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் தான் இங்கிலீஷில் ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட். தமிழில் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் எதுனா அதோட லெட்டர்ஸ், தமிழ் எழுத்துக்களை படிக்கிறது. அதே தான் இங்கிலீஷ்லையும் வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸை நம்ம படிக்கிறது தான். இது ஏன் நம்ம படிக்கிறோன்னா, எந்தெந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வொவல்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன, இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் வொவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெய் எழுத்துக்களை கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்துக்களில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வெறும் 26 எழுத்து தான் இருக்குது. 247 எழுத்தையே நம்ம அசால்ட்டாக படிச்சிட்டோம். இது ஜஸ்ட் 26 லெட்டர்ஸ் தான். இதை நம்ம ஈஸியாக படிக்க மாட்டோமா? தமிழில் இருக்க 247 எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் ஒரு எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கிலீஷில் இருக்க 26 லெட்டர்ஸை வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இங்கிலீஷில் இருக்க 26 லெட்டர்ஸையும் A to Z வரைக்கும் நம்ம இதில் எழுதியிருக்கோம். இந்த 26 லெட்டர்ஸில் எது வொவல்ஸ், எது கான்சனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. A வொவல், B கான்சனன்ட், C கான்சனன்ட், D கான்சனன்ட், E வொவல், F கான்சனன்ட், G கான்சனன்ட், H கான்சனன்ட், I வொவல், J கான்சனன்ட், K consonant, L consonant, M consonant, N consonant, O vowel, P consonant, Q consonant, R consonant, S consonant, T consonant, U vowel, V consonant, W consonant, X consonant, and Y. Sometimes Y considered as a வொவல். எந்த இடத்துலலாம் Y வொவல்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். A, E, I, O, U இந்த 5 லெட்டர்ஸும் வொவல்ஸ். பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது, இல்லைன்னா நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது எந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. வொவல்ஸ் 5 லெட்டர்ஸ், கான்சனன்ட் 21 லெட்டர்ஸ். சம்டைம்ஸ் ஒய் வொவல்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஏவும் ஆனும் நவுனுக்கு முன்னால் தான் யூஸ் பண்ணுவோம். நவுன் அப்படின்னா என்னென்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். நவுன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். எதெல்லாம் பெயரை குறிக்குமோ அது எல்லாமே நவுன் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனோட பேர் அல்லது பிளேஸோட பேர், திங்ஸோட பேர், அனிமல்ஸோட பேர், இது எல்லாமே நவுன். இதில் இருக்க வேர்ட்ஸ் பாருங்கள். புக், டோர், இக்லூ, பாக்ஸ், ஆரஞ்ச், இது எல்லாமே நவுன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. வவல்ஸ் இருக்கு இல்லையா, AEIOU, இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற நவுனுக்கு முன்னால் ஆன் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. வவல்ஸ் இருக்கு இல்லையா, AEIOU, இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு முன்னால் தான் ஆன் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸ், அதாவது கான்சனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்சனன்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற நவுனுக்கு முன்னால் ஏ யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? இங்கே இருக்க வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு புக்கு. ஸோ புக்கோட ஃபஸ்ட் லெட்டர் B, ஸோ அது கான்சனன்ட், அதுக்கு முன்னால் ஏ யூஸ் பண்ணணும். செகண்ட் வேர்டு டோர். ஸோ டோரோட ஃபஸ்ட் லெட்டர் D, அது கான்சனன்ட், ஸோ அந்த வேர்டுக்கு முன்னால் ஏ யூஸ் பண்ணணும். தேர்ட் வேர்ட் இக்லூ. இக்லூ அப்படிங்கிறது பனியில் ஒரு குடிசை மாதிரி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இக்லூ. ஸோ இக்லூவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் I, அது வொவல்ஸ். AEIOU இருக்கு இல்லையா, அதில் ஒரு லெட்டர் I, ஸோ அதுக்கு முன்னால் ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் இக்லூ. நெக்ஸ்ட் வேர்டு பாக்ஸ். பாக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் B, அது ஒரு கான்சனன்ட், ஸோ அதுக்கு முன்னால் ஏ யூஸ் பண்ணணும். ஸோ ஏ பாக்ஸ். லாஸ்ட்டாக இருக்க வேர்ட் ஆரஞ்ச். ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் O வவல், ஸோ அதுக்கு முன்னால் ஆன் யூஸ் பண்ணணும். இதுவரை நம்ம பார்த்த நவுன் சிங்குலர் நவுன், அதாவது ஒரே ஒரு புக்கு, ஒரே ஒரு ஆரஞ்சு.
ஒரே ஒரு இக்லூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிங்குலர் நவுனுக்கு முன்னால் மட்டும்தான் ஏ ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ப்ளூரல் ஃபார்மில் இருக்க நவுனுக்கு ஏ ஆன் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பஸ் தான். ஸோ சிங்குலர். பஸ்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய பஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நிறைய இருக்குது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போது பஸ்ஸஸ் அப்படிங்கிறத 4 பஸ் இருக்கா 5 பஸ் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லணும். இப்போ நான் இங்கே வந்துட்டு 2 buses அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 doors. தேர்டு பாக்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர், பாக்ஸஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ 2 boxes. நெக்ஸ்ட்டு வாட்ச் அப்படிங்கிறது சிங்குலர், வாட்சஸ். ஸோ 5 watches. நெக்ஸ்ட்டு 2 rings. மோஸ்ட்டாக ஒரு நவுனை ப்ளூரல் ஃபார்மில் எழுதும்போது எஸ் தான் அதிகமாக வரும். ஒரு சில வேர்ட்ஸுக்கு இஎஸ் ஐஇஎஸ் அப்படிங்கிறது வரும். இப்போது இஎஸ் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுக்குள்ளார இருக்க எஸ், எக்ஸ், சிஹெச் அண்டு எஸ்ஹெச் இந்த லெட்டர்ஸில் முடிகிற நவுன் எல்லாமே ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது இஎஸ் சேர்த்து தான் வரும். இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல நவுனை ப்ளூரல் ஃபார்மில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒய்ங்கிற லெட்டர் ஒரு சில இடத்துல வரும்போது அது ஒவ்வல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் இருக்க வேர்ட் பார்த்திங்களா, ஒய், பைசைக்கிள், ப்ரிட்டி. இந்த வேர்ட்ஸில் எல்லாமே ஒய் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டை சொல்லி பாருங்கள், ஒய், ஒய், ஐ அப்படிங்கிற சவுண்டில் முடியுது. ஸோ ஐ அப்படிங்கிறது வவ்வல், ஒய் அப்படின்னு சொல்லும்போது வவ்வல் சவுண்டில் முடிகிறனால இந்த இடத்துல ஒய்யை வந்துட்டு வவ்வலாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பைசைக்கிள், பைசைக்கிள், பைசைக்கிள். ஸோ அந்த இடத்துல பைசைக்கிள் அந்த இடத்துல வரும்போது ஐ பை அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துலையும் ஐ அப்படிங்கிற வவ்வல் சவுண்டு வர்றனால இதை நம்ம வவ்வலாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேர்ட் வந்து ப்ரிட்டி, ப்ரிட்டி, ப்ரிட்டி. அந்த இடத்துலையும் ஒய்யை நம்ம வவ்வலாக கன்சிடர் பண்ணுவோம். லாஸ்ட்டாக இருக்க 2 வேர்ட்ஸை சொல்லி பார்த்தீங்களா, யூ அண்ட் எஸ். வேர்ட்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒய் வரும்போது அதை நம்ம வவ்வலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க.